source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதலாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். தாவேகா ஆட்சி அமைந்து ஒட்டுமொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்பால் அரசுக்கு கூடுதலாக 953 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் பேரவையில் தகவல். கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. காவிரியில் உரிய நீர் திறக்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரியில் உரிய நீரை ஏன் திறந்து விடவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி. அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறும் முதற்கட்ட மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கால அவகாசம் நீட்டிப்பு. இன்று இரவு 11:59 மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நீட் தேர்வு குறித்து காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் அதிமுகவினரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. நீட் தேர்வு வந்ததற்கு காங்கிரஸ் தான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்பவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீட் தேர்வு விவகாரத்தில் தாவேக அரசு பின்வாங்காது என அமைச்சர் அருண்ராஜ் பேசினார். நீட் விவகாரத்தில் சட்ட போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மருத்துவ கனவோடு காத்திருக்கும் மாணவர்களின் நெஞ்சில் நெருப்பாக எரியும் நீட் தேர்வு. மாநில மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை நமது அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்காக குரல் கொடுப்பதிலும் சட்ட போராட்டம் நடத்துவதிலும் இந்த அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழக அரசு எதிரானது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வாதம். முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுந்து வணக்கம் தெரிவிக்காமல் இருப்பதுதான் கண்ணியமா என்று அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பினார்.
உதயநிதிக்கு முன்னாள் முதலமைச்சர் OPS கண்ணியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் கூறியதால் பேரவையில் வாக்குவாதம். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைக்கு முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நிற்கவில்லை என்பது குற்றம் குறை அல்ல என முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நிற்கவில்லை என்றும் அவர் கூறினார். நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்ல கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை. அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். சிஎம் வரும்போது எழுந்து நிற்க வேண்டுமா என பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. சபாநாயகர் வரும்போது அனைவரும் எழுந்து நிற்பதுதான் மரபு என OPS கூற, சிஎம் வரும்போது எழுந்து நிற்க வேண்டியது கட்டாயமல்ல, ஆனால் அது நமது பாரம்பரியம் என சபாநாயகர் தெரிவித்தார். இந்த அவைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைக்கப்பட்டு வருகின்ற மரபு. முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சியில் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். குற்ற வழக்கு உள்ளவர்களை தாவேகாவில் இணைத்தது எப்படி என பேரவையில் அதிமுக MLA OS மணியன் கேள்வி. அதிமுகவில் இருப்பதற்கு பிடிக்காமல் தான் தங்களோடு வந்துள்ளார்கள் என்றும் தாவேகாவில் இணைந்தவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் ஆனந்த் பதிலடி. 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க, தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது. அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம். நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் அதிமுக MLAக்கள் ராஜினாமா விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகர் ஜெயசிட்டி பிரபாகர் மனு அளித்துள்ளார். சுய விருப்பத்தின்படிதான் ராஜினாமா செய்தார்களா என விசாரித்ததாகவும், விசாரணையில் திருப்தியடைந்த பிறகே ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்டன என்றும் மனுவில் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் குறைந்த மதிப்பிலான கொள்முதல் மற்றும் பணிகளுக்கு 3 அடுக்கு குழு அறிக்கை கட்டாயமில்லை என தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் தெரிவித்துள்ளது. பொருட்கள் மற்றும் பணிகள் கொள்முதலில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக முக்கிய விரைவு ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை உள்ளிட்ட ரயில்கள் தாம்பரம், மாம்பழம் மற்றும் கடற்கரை வரை மட்டுமே பகுதியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் தேசிய முகமைகள் நடத்திய அதிரடி சோதனையின் மூலம் சுதந்திர தினத்தில் மிகப்பெரிய சதி முறியடிக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 253 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமித் ஷா அறிக்கை.
தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் குறித்து உயர் அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆலோசனை. நீக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு மாற்றாக புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வரும் நிலையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க பிரகலாத் ஜோஷி உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான சொத்து குவிப்பு புகார்கள் தொடர்பான வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. JSSC, CGL உள்ளிட்ட அனைத்து அரசு தேர்வுகளையும் ரத்து செய்ய கோரிய மாணவர்களின் கோரிக்கையை ஏற்றது ஜார்க்கண்ட் அரசு. கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதை அடுத்து ராஞ்சியில் மாணவர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ஜார்க்கண்ட் அமைச்சர்கள் முன்னிலையில் மாணவர்கள் தங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். நியாயமான விசாரணை நடத்தி தேர்வுகளை ரத்து செய்த முதலமைச்சருக்கும் அம்மாநில அரசுக்கும் மாணவர் தலைவர்கள் நன்றி தெரிவித்தனர். தேர்வு முறைகேடுகளை தவிர்க்க IAS அதிகாரி அமிதாப் கௌஷல் தலைமையில் சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவித்தார். மாணவர்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை பெற்று ஒளிவு மறைவற்ற புதிய வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் நிதி திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு அமைப்பின் இறுதி அறிக்கை அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இந்த அறிக்கையை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளையிடம் உத்தரப்பிரதேச உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக பாப்பாப்பட்டி கிராம மக்கள் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்தது. அவதூறு காட்சிகளை நீக்க கோரிய நிலையில் சினிமாக்களில் கற்பனை தவிர்க்க முடியாதது என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவு. சபரிமலை சன்னிதானத்தில் மலையாள நடிகர் மோகன்லால் நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை நடத்த வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது. தருண் மூர்த்தி இயக்கத்தில் மோகன்லால் நடிக்கும் அதி மனோகரம் படப்பிடிப்புக்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் பம்பையில் உள்ள சில பகுதியில் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. காலே டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்கள் குவித்தது. முதல் இன்னிங்ஸில் தடுமாறிய இலங்கை 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 178 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஹாக்கி உலகக்கோப்பை லீக் போட்டியில் 2-4 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. ஹர்மன்பிரீத் சிங், தில்பிரீத் சிங் கோல் அடித்தும் பிற்பாதியில் இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடியதால் இந்தியா தோல்வியை தழுவியது. TNPL கிரிக்கெட் தொடரில் சென்னையில் செவ்வாய்க்கிழமை போட்டிகள் தொடங்குகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் கோவை கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக சாம்பியனும் நம்பர் 1 வீரருமான சீனாவை சேர்ந்த ஷியூகியை வீழ்த்தி இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி சாதனை படைத்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு ஆயுஷ் முன்னேறினார். விமான நிலையத்தில் தன்னை சந்திக்க வந்த குட்டி ரசிகர்களை நடிகர் அஜித்குமார் கொஞ்சிய வீடியோ வெளியாகியுள்ளது. அஜித்தின் கியூட் வீடியோவை அவரது ரசிகர்கள் இணையதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.